ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் பற்றி. ஆல்ரெடி ஆங்குலர் பற்றி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலர் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆங்குலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இந்த வெப்சைட்ஸு வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாமே ஆங்குலர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஜாவா ஸ்கிரிப்ட். இது எப்படின்னா டைப் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் ஆங்குலர் ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் டைப் ஸ்கிரிப்ட் இருக்கனால நமக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸாக நமக்கு ஜென்ரேட் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டே ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்கும் ஃப்ரண்ட் எண்டில். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி ஆங்குலர் டெவலப் பண்ணியிருக்கனால நமக்கு வெப்சைட்ஸு வெப் பேஜஸ் எல்லாம் ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வியூஸு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது மாதிரி இப்போ காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு சைல்டு காம்போனன்ட்ஸில் ஒவ்வொரு காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வியூ, டேட்டா, மாடலு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் வைஸாக இருக்கும். அதனால் ஈஸியாக ஆங்குலரில் பைண்ட் பண்ணி ரன் பண்ணிடலாம். இப்போ ஆங்குலரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 18. இப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் அண்டு ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே ஒரு கம்பைல் ஆகி சிங்கிள் பேஜாக தான் ரெண்டர் ஆகும். இப்போ அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ்ஸு, மல்டிபிள் கோடிங்கு, மல்டிபிள் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இது ரெண்டர் ஆகிறது சிங்கிள் பேஜாக தான் ரெண்டர் ஆகும். அதனால் நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெனு, பட்டன்ஸ், பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே ஒரு சிங்கிள் பேஜாக தான் நமக்கு ரெண்டர் ஆகி வரும், அதாவது கம்பைல் ஆகி வரும். இட் டைனமிக்கல் ரைட்ஸ் த கரண்ட் பேஜ் ரேதர் தேன் லோடிங் த என்டையர் நியூ பேஜஸ். அதாவது எல்லா பேஜையும் ஒரு கரண்ட் பேஜாக டைனமிக்காக நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் பேஜ் நியூ பேஜாக சர்வரில் வராது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஜை டைனமிக்காக நமக்கு ரீரைட் பண்ணி கொடுக்கும். இதனால தான் ஆங்குலர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜ். இது மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் சப்போர்ட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஸ் நமக்கு ஆங்குலர் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸு, நமக்கு விண்டோஸ்லேயே என்னென்ன அப்ளிகேஷன்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் ஆங்குலரில். அதே மாதிரி நேட்டிவ் அப்ளிகேஷன்னா ஒரே ப்ரோக்ராமிங், ஆனால் எந்த டிவைஸுக்கும் கிராஸ் பிளாட்ஃபார்ம், அது எந்த டிவைஸுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிக்கும். அதுதான் நேட்டிவ் அப்ளிகேஷன். அப்புறம் ப்ராக்ரெசிவ் வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸு, இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன்ஸு இதுக்கெல்லாம் ஆங்குலர் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஹை ஸ்பீடு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸு. ஜஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணாலே போதும். இதோட ஹை ஸ்பீடு ஏன்னா ஏன் மெயினாக பார்த்தீங்கன்னா இது கம்பைல் ஆகிறது ஜாவா ஸ்கிரிப்டில் கம்பைல் ஆகுது. அப்போ ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணாலுமே அது கம்பைல் ஆகி நமக்கு வரப்போது அவுட்புட் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் வரும். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் வைஸாக தான் வரும். அது நம்ம ஏற்கனவே நம்ம டைப் ஸ்கிரிப்டோட ஃபார்மெட்டில் இருக்கனால நமக்கு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்குலர் இஸ் அமேசிங்லி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரொவைட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் டியூ டு த ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஏன்னா இது யூனிவர்சல் சப்போர்ட்டு, எல்லா லாங்குவேஜஸும் இது சப்போர்ட் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா நோட் ஜேஎஸ்க்கு ஆங்குலர் சப்போர்ட் பண்ணலாம், பிஹெச்பிக்கு சப்போர்ட் பண்ணலாம், .NET சப்போர்ட் பண்ணலாம். அதனால் இதுக்கு யூனிவர்சல் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி கோட் ஸ்ப்ளிட்டிங் அதே தான். இப்போ என்ன லாங்குவேஜஸ்க்கும் நமக்கு இந்த கோடு ஆங்குலர் கோடு ஃப்ரண்ட்டில் நமக்கு யூஸ் ஆகும். கோட் ஜென்ரேஷன் அதே மாதிரி ஈஸியாக நமக்கு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் ப்ரொடக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி, சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் டெம்ப்ளேட் சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டெம்ப்ளேட்ஸ், அப்புறம் ஐடிஇஸ் அந்த ஆங்குலர் CLI. பவர்ஃபுல் டெம்ப்ளேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடிமேடாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் யூஐயில். அதாவது நமக்கே டக்குன்னு ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக டெம்ப்ளேட் வைஸாக இருக்கும். நம்ம ஈஸியாக யூஐ சைடு க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஐடினா வந்து நம்ம டைப் பண்ணுறப்பே வந்து கோட் சஜஷன், அதாவது எரரு இல்லைன்னா என்ன மெத்தட் டிக்ளேர் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து நமக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து கொடுக்கும். ஆங்குலர் சிஎல்ஐன் மீன்ஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஷெல்லை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஆங்குலர் கமாண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். இதுவும் வந்து பவர்ஃபுல்லாகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லாம் மேஜராக வந்து இப்போ நம்ம வந்து ட்ரெண்டில் இருக்குது ஆங்குலர் அண்டு ரியாக்ட் ஜேஎஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வந்து கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட் டெஸ்டிங், அனிமேஷன் அண்ட் அக்சசபிலிட்டி. இதில் வந்து அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ஷன் மூலியமாகவும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வித் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், மேங்கோ டிபி இதெல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை வெப் அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், மேங்கோ டிபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். மேங்கோ டிபி பேக் எண்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதாவது நோடு இல்லை கிளஸ்டர் பேஸ் பண்ணி நமக்கு வந்து டேட்டா எடுத்துகிட்டு வரனால இதெல்லாம் வந்து ஸ்பீடாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்டிங், அனிமேஷன், சப்போர்ட், அக்சசபிலிட்டி ஆல்ரெடி சொன்னது தான். கர்மா, ஜாஸ்மின்ற சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம வந்து யூனிட் டெஸ்டிங்கு, டெஸ்ட் ரன்னர் டூலெல்லாம் வச்சு நம்ம டெஸ்டிங் பண்ணலாம். அனிமேஷன் சப்போர்ட்டுக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அக்சசபிலிட்டி வந்து ஆங்குலரில் வந்து ஈஸியாக ப்ரொவைட் பண்ணலாம். இது மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ ஆங்குலருக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதாவது ஆல்ரெடி நமக்கு வந்து HTML, CSS அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் இது 3மே ஓரளவு பேசிக் நாலேஜ் இருந்தால் நம்ம ஆங்குலர் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆங்குலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டைப் ஸ்கிரிப்ட். அதாவது இப்போது ஒவ்வொரு அப்ளிகேஷன் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், கம்பைலர் இருக்கும். இப்போ ஜாவாக்கு பார்த்திங்கன்னா JVM இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்குலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட். இந்த டைப் ஸ்கிரிப்ட்ன்றது என்னென்னா சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். அதாவது ஜாவா ஸ்கிரிப்டோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் டைப் ஸ்கிரிப்ட். இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்குலர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், என்ன விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஆங்குலர் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.